நம்மளே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வீட்டில் படுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், வெறும் தரையில் படுக்க விட மாட்டாங்க. படுத்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் பூமி அந்த உஷ்ணத்தை கிரகிச்சுக்கிறோம். அதே போல் சட்டை போடாமல் வெளியில் நடந்து போகாதப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த மார்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை எல்லாம் இதனாலெல்லாம் தேகம் நஷ்டம் ஏற்படும். அதே போல் இந்த உச்சியிலேருந்து அதிகமான உஷ்ணம் வந்து ஒரு நல்ல உஷ்ணங்கள் வெளியில் போகும். அதனால் பெரும்பாலும் சுத்த சன்மார்க்கத்தில் கொடுக்கறதே தலை, உச்சி, மார்பு, கோசத்தடியை வந்து கோசத்தடிங்கிறது பிறப்புறுப்பு. இதை பார்த்தீங்கன்னா எப்போவுமே கவசம் தரித்திருத்தல்பார் ஐயா. இரவு தூங்கும்போது கூட அது முழுமையாக மூடியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் பெருமானார் சுத்த சன்மார்க்க கொடுக்கக்கூடிய ஒழுக்கங்கள் வந்து எப்போவுமே இதால் மூடி இருக்குன்னு சொல்லிட்டான். வெள்ளை துணி அப்படின்னு போனீங்கன்னா பெருமானார் அது 2 கொடுக்குறாங்க. அதில் கொஞ்சம் சிக்கல் வரும். அதனால் அது பெரும்பாலான சன்மார்க்கிகள் பேசுறதில்ல. என்னென்னா வெள்ளை துணிங்கிறது என்னென்னா தத்துவங்களை ஜெயித்தவர்கள் அணியக்கூடியது வெள்ளையாடை. இப்போ பெருமானார் வெள்ளையாடை அணிஞ்சிருக்காருன்னா நியாயம், சரியா? இப்போ நான் வெள்ளையாடை தான் அணிஞ்சிருக்கேன். நான் என்ன அணியணும்னா பெருமானார் சொல்கிறாருன்னா காவி தான் சொல்கிறார். ஒரே நேரம் என்ன சொல்கிறாருன்னா